Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல ரீசெண்டா லான்ச் ஆன ஒரு பிராண்டட் பட்ஜெட் ஃபோன் தான் பார்க்க போறோம். மாடல் பார்த்தோம்னா Vivo T3 Liteங்கிற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிமான பட்ஜெட் ஃபோன். இதோட பட்ஜெட் பார்த்தோம்னா 10500 இருந்து 11000 வரைக்கும் இந்த ஃபோன் வந்து Flipkart and Amazonல கிடைக்குது. Green Blackங்கிற ரெண்டு கலர்ல இந்த ஃபோன் வந்து கிடைக்குது. இப்போ இந்த ஃபோனோட முக்கியமான ஃபீச்சர் என்னங்கறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து ரெண்டு வேரியன்ட்ல வருது. ஒன்னு வந்து 4GB, இன்னொன்னு வந்து 6GB. இதல நம்ம எதை चूஸ் பண்ணலாம் அப்படினா பட்ஜெட் ஃபோன்ன்றதுனால செகண்ட் ஆப்ஷன் 6GB பார்த்தா அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். 4GBங்கிறது ஒரு பேஸ் வெர்ஷன் தான். அது இல்லாம 6GB வந்து virtual RAM வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு அடிஷனல் ஃபீச்சரா நம்ம எடுத்துக்கலாமே தவிர ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏனா உங்களுடைய இன்டர்னல் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு போர்ஷன் எடுத்து தான் இந்த virtual RAM வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் RAM பாக்கும்போது ஒரு நல்ல ஆப்ஷனா வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல ஸ்டார்டிங்லயே வந்து பார்த்தோம் அப்படினா 128GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. ஆனா டைப் வந்து UFS பதிலா eMMC வந்து டைப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ UFS கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கும். அடுத்து வந்து கான்சோலட் வந்து 1TB வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு மாஸ் ஸ்டோரேஜா இருக்கு. சோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. சோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா இந்த ஃபோன்ல நல்லா கொடுத்திருக்காங்க. அடுத்து OS பார்த்தோம் அப்படினா லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணி இருக்கிற FunTouch OS வந்து 14ங்கற OS வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அப்டேட் பட்ஜெட் ஃபோன்றதுனால மினிமம் ஒரு அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் 2 or 3 வந்து செக்யூரிட்டி பேட்சஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். சோ தேர்டும் பார்த்தோம்னா இந்த ஃபோன்ல நல்லா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பேட்டரி. இந்த ஃபோன்ல பேட்டரி பார்த்தோம்னா 5000 mAh வந்து பேட்டரி பவர் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. and 4 years வந்து பேட்டரி ஹெல்த் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பார்த்தா அப்படினா 15 வாட்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் லெவல் வந்து அதிகப்படுத்திருக்கலாம். ரொம்ப கம்மியான ஒரு லெவல் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் பேட்டரி சேவருக்கான ஆப்ஷன் வந்து இருக்கு. சோ ஃபோர்த் வந்து பேட்டரி பார்த்தா அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா வந்து இருக்கு. அடுத்து வந்து சிப்செட். இந்த ஃபோன்ல சிப்செட் பார்த்தா அப்படினா MediaTek D6300ங்கற ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு லேட்டஸ்டான சிப்செட். இப்போ 2024 ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட். ஆக்டா கோர் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு சிப்செட். இந்த சிப்செட்டோட ஸ்பீட் பார்த்தா அப்படினா 2.4 GHz வந்து ஸ்பீட் வந்து இருக்கு. இதனால நம்ம என்னலாம் பண்ண முடியும் அப்படினா டெய்லி டாஸ்க்லாம் ஸ்மூத்தா இதல ரன் பண்ண முடியும். சோஷியல் மீடியா பிரவுசிங் பண்றது, அதுக்கு அப்புறம் வந்து கேமிங்க்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டா வந்து கொடுத்திருக்காங்க. GPU வந்து Mali G57 MP2 வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த சிப்செட் மூலமா நீங்க ஹெவியான டாஸ்க் வந்து சப்போர்ட் இருக்கும். பட் சூட்டபிளா இருக்காது. ஏனா அது வந்து ஃபிளாக்ஷிப் லெவல். சோ இது ப்ராசஸர் பாக்கும்போது ஒரு அவரேஜான லெவல் ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து டிஸ்ப்ளே. இந்த ஃபோனோட டிஸ்ப்ளே பார்த்தா அப்படினா 6.5 இன்ச் வந்து ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தா ரெசல்யூஷன் வந்து as usual வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன்ல பார்த்தா அப்படினா மோஸ்ட்லி வந்து HD+ தான் கொடுப்பாங்க. அதே தான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. சோ full HD+ கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கும். ஆனா இது இம்ப்ரூவ் பண்ணல. அதுக்கு அப்புறம் வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 90 Hz வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஹை லெவல் இருக்கு. சோ அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா அவரேஜான ஒரு டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. IPS டிஸ்ப்ளே. AMOLED கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கும். ஆனா இந்த ஃபோனோட பிரைஸ் 10000ன்றதுனால IPS டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு அவரேஜான லெவல் தான். பட் ரொம்ப ஹை இல்ல, ரொம்ப லோவும் இல்ல. அதுக்கு அப்புறம் பிக்சல் டென்சிட்டி பார்த்தோம் அப்படினா 229 ppi கொடுத்திருக்காங்க. சோ இது 300 மேல இருந்ததுனா ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருந்திருக்கும். இதுவும் ஒரு அவரேஜான லெவல் தான் இருக்கு. அதுக்கு அப்புறம் பீக் நிட்ஸ் பார்த்தோம் அப்படினா 840 வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஓகேன்ற லெவல்ல இருக்கு. சோ டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படினா ஒரு அவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஹையும் இல்ல, ரொம்ப லோவும் இல்ல. அடுத்து வந்து கேமரா. இந்த ஃபோன்ல பேக் கேமரா பார்த்தோம் அப்படினா டூயல் செட்டப்ல இருக்கு. அத 50 MP வந்து மெயின் கேமராவா இருக்கு. அது வந்து Sony AI சென்சார் வந்து இருக்கு. சோ அதனால உங்களுடைய பிக்சர் குவாலிட்டி பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸ் வந்து எடுக்க முடியும். அடிஷனலா வந்து 2 MP வந்து பார்த்தோம் அப்படினா லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் மேக்ஸिमम பட்ஜெட் ஃபோன்றதுனால full HD வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். 4K கான சப்போர்ட் கிடையாது. அதுக்கு அப்புறம் LED ஃபிளாஷ் வந்து கொடுத்திருக்காங்க. அது மாதிரி செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படினா 8 MP தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல எந்த ஒரு சென்சாரும் கிடையாது. இதுலயும் வந்து HD full HD வரைக்கும் தான் பண்ண முடியும். அதுக்கு அப்புறம் மத்த கேமரா பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ கேமராவோட ஓவரால் ஃபீட்பேக் பாக்கும்போது ஒரு டீசன்ட்டான ஒரு அவரேஜான பெர்ஃபார்மன்ஸா எதிர்பார்க்க முடியும். ரொம்ப ஹையா எதிர்பார்க்க முடியாது. சோ இதுதான் வந்து கேமராவோட ஆப்ஷன். அடுத்து வந்து பிரைஸ். இந்த ஃபோனோட பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படினா இது உண்மையாவே வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏனா Vivo உடைய ஃபோன் எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப ஹை காஸ்டா தான் வரும். இது பட்ஜெட் ஃபோன் இருந்தாலும் 15000 மேல தான் வைப்பாங்க. ஆனா இவங்க வந்து ஸ்டார்டிங் வந்து 10500 தான் வச்சிருக்காங்க. 4GB 128GB சூஸ் பண்ணீங்க அப்படினா 10500 இருக்கு. அதுவே நீங்க 6GB 128GB சூஸ் பண்ணீங்க அப்படினா 16500 இருக்கு. சோ பிரைஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படினா இந்த பிராண்ட்ல ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இது வந்து ஒரு கம்மியான விலைங்கறத நம்ம ஃபீல் பண்ணலாம். அடுத்து வந்து weight வந்து பார்த்தோம் அப்படினா 185 கிராம் வந்து இருக்கு. 8.39 mm வந்து thickness இருக்கு. ஒரு அல்ட்ரா ஸ்லிமான ஃபோனா இருக்கு. சோ less than 200 நாலே கண்டிப்பா வந்து கைக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து இருக்கும்.
ஸோ வெயிட் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கனெக்டர் பார்த்தோம் அப்படின்னா டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பட்ஜெட் ஃபோனில் பண்ணுற மிஸ்டேக்கே பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டுக்கு வந்து டெடிகேட்டட் ஸ்லாட் வந்து கொடுக்க மாட்டாங்க. இவங்களும் அதே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ டெடிகேட்டட் ஸ்லாட் வந்து கிடையாது. 2 ஸ்லாட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரே டைமில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு தான் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷனை தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மைனஸாக இருக்குது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக இருக்கிற வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத் இது எல்லாமே சப்போர்ட் இருக்குது. பயோமெட்ரிக்ஸ் பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் 3.5mm ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து IP64 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எஃப்எம்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மற்ற ஃபீச்சர். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக்ஸ் வந்து என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ராபேக் பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து யாருக்கு வந்து இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னா எனக்கு இன்டர்னல் மெமரியே போதும், எனக்கு எக்ஸ்டர்னல் கார்டே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு ட்ராபேக்காகவே இருக்காது. ஏன்னா இன்டர்னல் 128 GB வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரே டைமில் 2 சிம் கார்டும் வேணும், மெமரி கார்டும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது அதிகமாக டேட்டா ஸ்டோர் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இப்போ இந்த ஃபோனோட பார்க்கும்போது ஒரு அவரேஜான ட்ராபேக்காக இருக்குது. ஏன்னா இன்டர்னல் வந்து இவங்க மினிமம் வந்து 128 கொடுத்துட்டாங்க. ஸோ 64 கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப அதிகமாக ட்ராபேக்காக இருந்திருக்கும். ஆனால் 128னால ஓகேன்ற லெவல் வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனுடைய ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா HD+ல தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அவரேஜான லெவல் தான். ஃபுல் HD+ கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் HD+ தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் 4K ரெசல்யூஷன் சப்போர்ட் கிடையாது. இது ஒரு பட்ஜெட் ஃபோன்றதுனால இதை நம்ம பெரிய ட்ராபேக்காக எடுத்துக்க முடியாது. மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் தான் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நான் ஒரு ட்ராபேக்காக சொல்கிறேன். அடுத்தது வந்து NFC-க்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் இல்லை. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. அண்ட் முக்கியமான ஒரு ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்ஜருக்கான சப்போர்ட் வந்து கொடுக்கல. ஸோ பாக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃபோன் இருக்கும், அதுக்கப்புறம் USB கேபிள் இருக்கும், சிம் டூல் இருக்கும், ஃபோன் கேஸ் கூட கொடுத்துருக்காங்க, USB கைடு, வாரண்டியர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபோனுக்கான சார்ஜர் வந்து இதில் கிடையாது. இந்த ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் சார்ஜர் தனியாக தான் வாங்கணும். இது வந்து ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோன் வந்து ட்ராபேக்கு. இப்போ வந்து ரீசன் டு பை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்டு, விவோங்கிறது வந்து ஒரு பிராண்டட் கம்பெனி. ஸோ அதனால் வந்து இந்த ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வந்து பட்ஜெட் ஃபோனில் 128 கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாஸ் ஸ்டோரேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் பேட்டரியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசியான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு ஸ்லிம்மான ஃபோனு. அதுக்கப்புறம் டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஓகே, டிசைன் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா MediaTek 6300 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் கேமராக்கும் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ரீசன் டு பை தான். இந்த ஃபோன் வந்து எதுக்கான ஃபோன் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ஒரு 10,000லேருந்து 16 வரைக்கும் ஒரு ஸ்லிம்மான ஒரு பிராண்டட் ஒரு பட்ஜெட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து இந்த ஃபோனுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். இந்த ஃபோனுடைய யூசர் ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபோன் வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் மாடல்னே சொல்லலாம். யூசர் கொடுத்த ஃபீட்பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா 5க்கு வந்து 4.4 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரே ஒரு ட்ராபேக் வந்து என்ன அப்படின்னா சார்ஜர் வந்து இந்த ஃபோனில் இருக்காது. ஸோ வாங்கும்போது நீங்கள் சார்ஜர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தனியாக தான் வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற மாடல் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சார்ஜர் வந்து எனக்கு ஓகே, அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.